இங்கே பாருங்க, இந்த மாதிரி வெயிட்டை குறைச்சா என்னெல்லாம் நன்மைகள் தெரியுமா? நமக்கு வெயிட்டை குறைச்சா என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்தலாம், சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், பிபி மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், ஃபேட்டி லிவருக்குள்ள மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், தைராய்டுக்குள்ள மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், பித்தப்பையிலுள்ள கல் மாத்திரை நிரந்தரமாக நிறுத்தலாம், மலச்சிக்கல் மாத்திரை நிரந்தரமாக நிறுத்தலாம், அஜீரண கோளாறுக்குள்ள மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், பிசிஓடி, பிசிஓஎஸ், மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை வீக்கம், அதுக்கு சாப்பிடக்கூடிய ஹார்மோன் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கு. இந்த தம்பி பாருங்க, பெரியவங்களை பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கும். 128லேருந்து 86 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லல. ரோட்டில் போய் ஏன்னா ஏன் ஓடக்கு சொல்லல தெரியுமா? 128 கிலோ, 62 வயசு, ரோட்டில் ஓட சொன்ன என்ன வரும்? ஓர வழியிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க பேஷண்ட்டு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால 128 கிலோ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ரோட்டில் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரோட்டில் போய் ஓடாதுங்க. ஓர வழியிலே ஹார்ட் அட்டாக் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வெந்தயமும் கொடுக்கல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கரிஞ்சீரகமும் கொடுக்கல, கொய்யா இலையும் கொடுக்கல, மாங்காய் இலையும் கொடுக்கல, சியா சீடும் கொடுக்கல, பம்கின் சீடும் கொடுக்கல, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, கருப்பு பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, சிவப்பு பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, மஞ்சள் கலர் பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, சுரக்காய் ஜூஸும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம், ஹாரிசன், HARRISON. அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, வெயிட்டை குறைக்கணும்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வழி தான் இருக்குது. வெயிட்டை குறைக்கணும்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கொஞ்சம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குறையும். அதுலேயும் பேலன்ஸ் டயட்டு தான் அவங்க ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. இல்லை உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதா? நிறைய பேர் மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸ்டே டியூன்.